ஹலோ ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணிடுறாரு, ப்ரோ நீங்கள் எதுக்கு ப்ரோ வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ போடுறதுக்கு காரணம் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எதுக்காண்டி வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வந்து ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்த 2019 வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பித்தோம். விளாண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, நான் வந்து பாட்டு மாதிரி தான் விளாடுவேன். கொஞ்சம் அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் பழகுற டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து எல்லாம் சொல்லுவாங்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போடுறதை விட்டுட்டேன். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக போயிருந்தோம். மறுபடியும் வந்து சரி இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, மறுபடியும் நம்ம எடுத்து விளாண்டு போடணும். நம்மளுக்கு வந்து கில் பண்ண ஒன் டேப் அது மாதிரி வராதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, சரி ஃபன் வீடியோ போடலாம்னு சொல்லிவிட்டு நான் போட ஆரம்பித்தேன். அந்த ஃபன் வீடியோ தான் இந்த சேனல் க்ரோத் ஆகிட்டுருக்கு. எத்தனை பேர் வந்து இந்த சேனலை பிடிக்கலன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேரில் ஒரு 2 பேராக சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். அதுபடி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி எங்களுக்கு இது இல்லை. இவர் சொல்லியிருந்தார், ஹாய் ப்ரோ, ஐ வில் சப்போர்ட் யூ ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து கமெண்ட் பண்ணி 1 மந்த்து ஆகப்போகுது. அது இல்லாமல் நான் வந்து டெய்லி வந்து இவருக்காண்டி தான் நான் வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, அப்பயே வச்சுக்கோங்க, இவருக்காண்டி தான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு மாதிரி ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருக்காங்கன்னா, அது வந்து 100 பேர் வந்து பேட் கமெண்ட் போடுறாங்கன்னா 50 பேர் வந்து குட் கமெண்ட் போடுறாங்க. அது பத்தாததுக்கு நம்ம நம்ம வியூவர்ஸ் வந்து 400-500 வியூவர்ஸ் போகுது. பட் அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 7 பேர் 8 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கவங்க ஃபுல்லாக சும்மா தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னு தெரியல. அப்படி ப்ரோ நீங்கள் வந்து போடுற கண்டென்ட் போரிங்காக இருக்குதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கேம் ப்ளே இம்ப்ரூவ் பண்ணி நம்ம போடலாம். சரி சேனல் தான் இப்படி ஆகிட்டுருக்கு, சரி கொஞ்சம் மனசு ஃப்ரீயாக இருக்க கொஞ்சம் கேம் விளாட்லாம்னு சொல்லி பார்த்தா கேம்லேயும் இப்படி தாங்க நடக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம 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 ஸ்குவாடில் 4 பேரில் 2 பேர் ஆஃப்லைனு. என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேர் ஆஃப்லைனு. நம்ம வந்து சரி கொஞ்சமாக விளாண்ட்டு ரேங்க் புஷ் பண்ணலான்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தாங்கன்னா, சரி 2 மேட்ச் நல்லா விளாண்டாங்க, 2-3 மேட்ச் நல்லா விளாண்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, 3ஆம் மேட்ச் வந்து 3-4 மேட்ச் வந்து ஆஃப்லைன் போயிடுவாங்க. இப்போ பாருங்கள் 2 பேர் ஆஃப்லைனு. இப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் 2 பேர் தான் விளாண்டாகணும். 2 பேர் தான் இருக்கோம், நானும் இன்னொருத்தவர் தான் இருக்கோம். அப்போ வந்து பாருங்கள் மேட்ச்சை பாருங்கள். சரி ஆஃப்லைன் தான் நாக் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். சரி ஆஃப்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு தாம்சன் வந்து கிடச்ச கொஞ்சம் கேம் ப்ளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பேன். பாருங்கள் அவங்க வந்து போனோன்னு எனிமி வந்து சுட ஆரம்பிச்சிருக்கான். அங்கே எனிமி வந்து நான் அங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இப்போ நாக் ஆகிடுவான்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவேன். உட்காந்து நாக் ஆன அப்புறம் நம்ம தாம்சன் அழகாக க்ளோவால் போட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட்டில் பார்த்தா நாக்காக ஆக மாட்டான். லாஸ்ட்டில் பார்த்தா இந்த சைடில் பார்த்தா எனிமி வந்துடுவான். டக்குன்னு பார்த்தா எனிமி வந்துடுவான். வேறு வழி இல்லாமல் பார்த்தோன்னா அந்த உனக்குள்ள கொஞ்சம் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனிமி வந்தோடனே நான் வழி இல்லாமல் எனிமியை வந்து நாக் பண்ணிடுவேன். வந்து இது எடுத்தனால டக்குன்னு ஹெட் ஷாட்டை விழுந்துடும், எப்படின்னு தெரியல, விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அவன்கிட்ட இருந்து P90 எடுத்துகிட்டு நான் வந்து ரேங்க் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சைட்லேருந்து எனிமி அடிக்க ஆரம்பிச்சிடும். க்ளோவால் போட்டுட்டு நம்ம வந்து கேரக்டர்ஸ்க்கு லான் பண்ணி நாக் பண்ணிவிடும். நம்மகிட்ட இது இருந்துச்சு. அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அடிச்சிடுவோம். தாம்சன் வச்சு அடிச்சு பிடிச்சிடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேடாகிடும். 2 மேட்ச் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க, நம்ம ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வர விட்டுட்டு விளாடுவோம், இவங்க 2 பேர் நாக் ஆகட்டும்னு சொல்லிட்டு போனேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன்னா, மெயினாக வந்து நான் என்ன பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டுருவேன். பொறுமையாக இருக்க மாட்டேன். கொஞ்சம் அவசரப்பட்டு நான் வந்து எனிமியை போய் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கூட இந்த எனிமியை வந்து நாக் பண்ணிடுவேன். அப்படி நாக் பண்ணாமல் என்ன பண்ணிடுவேன்னா அவசரப்பட்டுருவேன். அவசரப்பட்டதுனால வந்து என்ன பண்ணிடுவேன்னா டீம் வந்து நாக் ஆகிடும். இப்போ பாருங்கள் சும்மா போய் நின்றுக்கிட்டே இருப்பேன். இப்போ வழி இல்லாமல் சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுவேன்,
ஓட ஆரம்பிச்சிடுவேன். சரி போய் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓடுவேன். இங்கேருந்து பக்கத்தில் வந்து 2 எனிமி கரெக்டாக 70 டேமேஜ் விழுந்துச்சு. க்ளோவால் எக்ஸ்ட்ரா க்ளோவால் வந்து அங்கே போட்டு விட்டேன், தெரியாமல் தூக்கி விட்டு அங்கே போட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு 2 பேர் ஆஃப்லைன், 2 பேர் ரிவே பண்ணி விளாடுவாங்க. இவன் ரிவே பண்ணிட்டான்னா இவன் நாக் ஆகிடுவான். மறுபடியும் அவங்க 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 வந்து இவன் ரிவே பண்ணுவான். ரிவே பண்ணிவிட்டு இவன் பாருங்கள் அழகாக தலையில் வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து முடிச்சுட்டு நம்ம இவரையும் முடிச்சிடுவாங்க, நம்ம டீம்மேட்டும் முடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா பேச ஆரம்பிச்சிடுவோம். ப்ரோ இந்த மேட்ச் வந்து அவங்க சும்மா விடக்கூடாது, நம்ம 2 பேரும் விளாண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டோம், நல்லா தாம்சன் P90 வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாம்சனை பார்ப்பேன். தாம்சன் வந்து வெலை அதிகம். வெஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவேன். லாஸ்ட்டில் பார்த்தா ஆஃப்லைன்ட்டு போய் நான் பேசியிருப்பேன், அவர் தான் நினச்சி பேசியிருப்பேன். லாஸ்ட்டில் பார்த்தா தம்பி இல்லை, இவர் தான் ஆன்லைனில் இருந்தார். 2 பேரும் ஆஃப்லைன் பேச ஆரம்பித்தோம். பேசிவிட்டு வாங்க ப்ரோ என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுவோம். ஃபாலோ பண்ணிவிட்டு சாப்பிட்டு நான் பின்னாடியே ஓடி வருவோம். நான் போய் இங்கே உட்காந்துக்குவேன். ப்ரோ நில்லுங்கம்மான்னு சொல்லுவேன்னா அவர் பாட்டுக்கு ஓடிடுவார். ஓடி எனிமி அடிக்க போவார். சரி விட்டுருந்தா வேலைக்காகன்னு சொல்லி நாம் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ரஷ் பண்ணும்போது எனிமி வந்து க்ளோவால் போட்டுருவேன். இங்கேருந்து பாருங்கள், இங்கே எங்கேருந்து அடிப்பாங்கன்னே தெரியாது. லாஸ்ட்டை பற்றி கீழே இருந்து அடிக்கிறியான். அப்புறம் கீழே போயிட்டு அவன் வந்து அழுத்திடுவோம். ஹைடே ஆகிடும். ஹைட் ஆனால் என்ன ஆகிடும் போது அவர் வந்து லைட்டாக கொடுத்து நம்மளுக்கு வந்து கில் கன்ஃபார்ம் பண்ணிடுவார். லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா தாம்சன், நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் கன் தாம்சன் UMP கிடச்சிரும். இப்போ வந்து பரவாயில்ல தாம்சன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சோன்னு என்ன பண்ணுவோம், அவர் வந்து ரிவே ஆகிடுவார் ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஸ்ப்ரே அடித்து ரிவே ஆகிடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் அழுத்தி அக்கா வந்துடுவாங்க. அக்கா வந்தோடனே அழுத்தி இப்போ வேறு வழி இல்லாமல் இது போட்டுட்டு அவர் நாக் ஆகிடுவார். போய் நான் உட்காந்துக்குவேன். இப்போ உட்காந்துட்டு அவர் ரிவைவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா மேலே ஏறி வெஸ்ட்டை க்ளியர் பண்ணி மேலே ஏறி அழுத்த ஆரம்பிச்சிடுவேன். அழுத்தி முடித்தோன்னே ஒரு நாக் ஆகிடுவார். லாஸ்ட்டை பார்த்தா அவட்டையும் ஒரு இது இருந்துச்சு போட்டோன்னா நம்ம வந்து வெற்றி ஆகிடும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இந்த எமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிடுவோம். எமௌண்ட் வந்து எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா, மற்ற டீம் வந்து எமௌண்ட்டு பார்த்து வெறியாகி கொஞ்சம் விளாடும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹேண்டு வந்து உலட்டும் போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதை வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த மேட்ச் அப்படியே போயிட்டு P90 எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு தாம்சன் எடுத்துடுவேன். P90 எடுத்துகிட்டு தாம்சன் எடுத்துடுவேன். தாம்சன் வாங்கிட்டு நம்ம வந்து யூஎம்பி இல்லை தாம்சனு MP40 வச்சு MP40 அது கன்று பேர் என்னன்னு தெரியல, சத்தியமாக நான் வரல. என்னமோ கன்று பேர் வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வச்சுருக்கேன்னு. இந்த கன்று மட்டும் தான் வாய்க்குள்ளே வர முடியும். லாஸ்ட்டு பார்த்தா எனிமி லைட்டாக கீழே குதிச்சு சரி எனிமி கீழே குதிச்சிட்டான்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்து அடிக்கலாம் பார்த்தேன். மேலே வந்து அடிக்கணும்னு நம்ம தம்பி நம்ம டீம்மேட் அடிச்சிடுவார். அடிச்சு வச்சு பரவாயில்ல அடிச்சு இது வந்து மறுபடியும் கண்ணை ரீலோடு பண்ணிவிட்டு மறுபடியும் போயிடுவேன். சரி அழிச்சு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இங்கே எனிமி 17-7 அப்படி குறைஞ்சிடும். சரி மேலே ஏறி அந்த சைடு எப்படி தப்புவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனிமி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. க்ளோவால் போட்டால் லாஸ்ட்டை பார்த்து எனிமி எங்கே நிற்பான் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் சொல்லி லாங் ரேஞ்ச் பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா பின்னாடிலேருந்து அழுத்தி பிடிச்சிருவோம். அக்கா வந்து அழுத்தி பிடிச்சிருவாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம தாம்சன் இங்கே தான் செம்ம காமெடி. தாம்சனை வச்சு பயங்கரமாக அழுத்தி பிடிப்பார். பாருங்கள் அழுத்தி பிடினா அப்படி பிடியில் தரமாக அழிச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அழுத்தி பிடி பாருங்கள் டபக் அது க்ளோஸு. அழுத்தி பிடி இந்த சொல்லுவேன் தாம்சன் வேணாம் MP40 எடுத்துருங்கன்னு. அவர் கேட்க மாட்டார். மறுபடியும் தாம்சன் வச்சு தான் அவர் ஸ்குவாடை முடிச்சிடுவார். அவர் தான் ஸ்குவாடை முடித்தார். சரி பரவாயில்ல அவர் முடிச்சாருன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் போட்டேன்னு எமௌண்ட் போட ஆரம்பிச்சிடுவேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கன் எடுத்துகிட்டு நானும் போய் என்ன பண்ணேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் எமௌண்ட் இருக்குமா, எங்கிட்ட எமௌண்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு எமௌண்ட் போட ஆரம்பிச்சிடுவேன். பாருங்கள் நம்ம கன்று எல்லாமே எடுத்துட்டோம். கன்று கையில் வெஸ்ட்டு எடுத்துகிட்டு எமௌண்ட் போடுறது என்கிட்ட எந்த எமௌண்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு போட ஆரம்பிச்சிடுவேன். இதை போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவேன், அவங்க வந்து காளான் கொடுத்துருவாரு. காளான் எடுத்துகிட்டு நான் ரன் பண்ண ஆரம்பிப்பேன். ரன் பண்ண ஆரம்பித்தோன்னே சரி இந்த சைடு வந்து எனிமி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி வந்துடுவேன். சுற்றி வந்து உட்காந்துருவேன்.
உட்காந்தோன்னா அவர் போய் க்ளோவால் போட்டுருவார். க்ளோவால் சரி இதுக்கு வந்து நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவர் லூட் பாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். சரி எனிமி வந்தால் போடுவான்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் நின்றுருந்தேன். போட்டோன்னா நாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி வந்துடுவாங்க. எனிமி வந்தோன்னு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வச்சு 2 பேர்த்து 3 பேர்த்து நாக் பண்ணிட்டோம். அப்படியே இவ்வளோ அழுத்தி பிடிச்சி ஸ்குவாடே முடிச்சிருப்போம். இந்த ஸ்குவாடை பிடிச்சிருந்த லைக் நீங்கள் அப்படி வந்து நம்ம ஸ்டோரி வந்து கேட்டிருந்தாலும் சப்ஸ்கிரைபர் அவருக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.